வணக்க நண்பர்களே! இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் பார்த்த எல்லா நண்பர்களும் பயங்கர ஒரு கடுப்புல தான் இருப்பீங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா, அந்த அளவுக்கு சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குடுத்துருக்காங்க ஆர்ஆர் அணிக்கு எதிரா. சிஎஸ்கே இன்னைக்கு தோத்ததுக்கான காரணம் என்னன்னு முதல்ல நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டீம்ல இருக்கிற அந்த பிளேயிங் 11ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவே முதல் தப்புன்னு சொல்லி ஆகணும். அவங்களோட பேட்டிங் ஆர்டர கொஞ்சம் மாத்தியிருக்கணும். ப்ளஸ் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் தான் இவங்க தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இருக்கிற ஐபிஎல் சிஎஸ்கே டீம்ல இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீனியர் பிளேயர். அவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, அவங்க 2 பேருமே இந்த டாப் ஆர்டர்ல இறங்கியிருக்க கூடவே கூடாது. முன்னாடி ஆயுஷ் மாத்ரே பிளஸ் யங்ஸ்டர முன்னாடி இறக்கி விட்டுட்டு, பிளஸ் மிடில் ஆர்டர்ல நம்பர் 4, நம்பர் 5 அப்படின்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிளஸ் ஏன்னா யங்ஸ்டர் ஆரம்பத்துல ஒரு 2, 3 விக்கெட் போனதுக்கப்புறம் பிளஸ் அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம தான் பார்த்தீங்கன்னா, விக்கெட் சரமாரியா போச்சு அப்படிங்கிற மாரி என்னோட கருத்தா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஸ்குவாடு, நம்மளோட அந்த பிளேயிங் 11ஸ பார்த்தீங்கன்னா, சரியா பயன்படுத்தலன்னு சொல்லலாம். யங்ஸ்டர் சரியா பயன்படுத்தாதனால தான் இந்த மேட்ச் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர் விட்டுட்டு ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் 3ல, நம்பர் 4ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சஞ்சு, ருத்ராஜ் அப்படி வந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நேத்து மேட்ச்ல. அத விட்டுட்டு முதல்லயே சஞ்சுவும் அவுட்டு, ருத்ராஜும் 2 பேருமே ஓப்பனிங்ல அவுட் ஆயிட்டீங்க. 2 பேருமே சீனியர் பிளேயர் அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கேம யார்யா எடுத்துட்டு போவா? பிளஸ் மெச்சூரிட்டி லெவலும் வேணும்யா. கிரிக்கெட்ல அதிரடி மட்டும் போதாதுய்யா. கிரிக்கெட்ல 2, 3 விக்கெட் போச்சுன்னா, அதுக்கப்புறம் கேம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்ல அப்படின்னா, கிரிக்கெட்ல அந்த மேட்ச் அந்த டீம் காலி அப்படிங்கிறது நேத்து உதாரணமா நம்ம சொல்லி ஆகணும்ல. மெச்சூரிட்டி லெவல் இல்லாதனால தான் வந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்ப பில்ட் பண்ண முடியாம விக்கெட்ட விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு 2, 3 விக்கெட் பவர் பிளேல நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறத அந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்கணும். பார்ட்னர்ஷிப்ப பில்ட் பண்ணாததான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிஎஸ்கே வெறும் 127 ரன்னுக்கு பொட்டலமாயிருக்காங்க. அது ஜெமி ஓவர் டைம் மட்டும் இல்ல அப்படின்னா, அந்த 127 கூட வந்திருக்காது. இன்னமும் பார்த்தீங்கன்னா, மட்டமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். இதற்கு என்னவே காரணம் அப்படின்னா, சீனியர் பிளேயர்கள் சரியா சீனியர் பிளேயரும், யங்ஸ்டரையும் சரியா பயன்படுத்தாதது தான் ஒரு பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். அனுபவம் சிஎஸ்கேனாவே பார்த்தீங்கன்னா, ஒரு அனுபவம் வாய்ந்த அணியா இருக்கும். பிளஸ் அந்த ஒரு அனுபவம் வாய்ந்த அணிய பார்த்தீங்கன்னா, இப்ப யங்ஸ்டரா கட்டமைச்சிருக்காங்க. பிளஸ் அதெல்லாம் நல்லது தான். யங்ஸ்டர் இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு யங்ஸ்டர் தான் தேவை அப்படிங்கிறது புரிஞ்சு சரியான விஷயம் தான் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த சரியா பயன்படுத்தலன்னு சொல்லி ஆகணும். ஓப்பனிங்ல ஆயுஷ் மாத்ரேய ஓப்பன் பண்ண வச்சிருக்கலாம். பிளஸ் அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல்லாம் எதுக்கு உட்கார வச்சாங்கன்னு தெரியல. உர்வில் பட்டேலெல்லாம் உள்ள பிளேயிங் 11ஸ்ல கொண்டு வந்திருக்கலாம். யங்ஸ்டர முன்னாடி இறக்கி விட்டுட்டு, பிளஸ் நம்பர் 3 இல்ல நம்பர் 4, நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா, இவங்க விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் கேம மெச்சூரிட்டி லெவலா எடுத்துட்டு போயிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பிளஸ் எப்படியாவது அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. நேத்து அந்த அளவுக்கு ஆயிருக்காது. சிஎஸ்கே இன்னைக்கு படுதோல்வி. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுன வைபவ் சூரியவன்சி பாருங்க, சின்ன பையன் என்ன காட்டுறான். நமக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. சிஎஸ்கே டீம எல்லாம் எப்படியெல்லாம் கேவலமா பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மேட்ச் அப்படிங்கிறனால பரவால்ல அப்படிங்கிற மாரி தோணுது. இதுக்கப்புறமும் இதே தவற செஞ்சாங்க அப்படின்னா, சிஎஸ்கேவால ஒண்ணுமே பண்ண முடியாது. போன வருஷம் எந்த இடத்துல விட்டாங்களோ, அந்த இடத்துலருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. பிளஸ் பில்டப் நல்லா இருந்தது. பிளஸ் இந்த வருஷமாவது ஏதாவது திருத்தி, ஏதாவது பண்ணுவாங்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, சிஎஸ்கே இப்படி பண்ணிட்டாங்க. ஓகே. இனி இருக்கக்கூடிய மேட்ச், அடுத்த மேட்ச் பஞ்சாபுக்கு எதிரா, அதுக்கப்புறம் ஆர்சிபி அப்படின்னு மேட்ச் இருக்கு. பிளஸ் அடுத்தடுத்த மேட்ச்ல கொஞ்சம் ஏதாவது அவங்கள பண்ணுன தவற திருத்தி, அடுத்த மேட்ச்ல எப்படியாவது ஜெயிக்க பார்க்கணும் அப்படிங்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுடைய ஒரு பெரிய ஆதங்கமா இருந்துட்டு இருக்கு. சிஎஸ்கே ரசிகர் நீங்களா இருந்தா, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தா நல்லா இருக்கும் நண்பர்களே.